மாளிகைப்பாற கருப்பசுவாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகிற ஞான முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி இருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சுமந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு மக்களுக்கு நல்வாக்கு சொல்லணும். கருப்பசாமி ஐயா, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்து. சேலம் எல்லை சேலம். மாலை சூடும் மணநாள் சேலம். சேலம். கருப்பசாமி ஐயா, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? உனக்கே கல்யாணம் நடக்கணுமா? என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? தலைவன் தலைவி. கால் வந்துட்டு வா, அங்க கால் வந்து. கண்ணிலான் பெற்றிடந்தான் என உழன்றான். வருக மகளே, வருக. சேலம் எல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். எதையும் துல்லியமா சொல்லணும், தூய்மையா கேட்கணும். துல்லியமா சொல்லணும், தூய்மையா கேட்கணும். நான் சொல்றது ஒண்ணும் உங்க கவனம் ஒண்ணுமா இருந்தா கருத்து புரியாது. உங்க மனதையும் உணர்வுகளையும் என்கிட்ட சரணாகதியா விட்டா தான் நான் சொன்னது உங்களுக்கு நடக்கும். நான் சொல்றதெல்லாம் உங்க ஆத்மாவில போய் பதிவானாதான் அது உங்களுக்கு நடைமுறையா வந்து பலன் கொடுக்கும். அருள்வாக்குனுடைய தன்மை அப்படிப்பட்டதுதான். ஒரு முறை 2 முறை ஒண்ணு போல காலில் விட்டுவாங்க. மனைவி அமைவதெல்லாம் அப்படியா அப்படியா அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சேலத்துக்கு முன்னாலேயே ஒரு கிராமம் தான் உங்க ஊரு. என்னப்பா, சேலம்ங்கிற பட்டணம் உங்க ஊரு கிடையாது, சரியா? அந்த சேலம் மெயின் ரோட்ல போகும்பொழுது அதுல ஒரு 3 சாலைகள் பிரியுது. நேர ஒண்ணு, இங்க இருந்து போறது ஒண்ணு, வலது பக்கத்துல ஒண்ணு. அதுல இடதுபுறத்துல இறங்கி ஒரு பள்ளத்தை தாண்டி போனா உன் கிராமம் வரும், சரியானா? அந்த கிராமத்து எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். தார் போராத ரோடு, மண்ணு ரோடு, கல்லு மண்ணுமா கிடக்கு. இடது பக்கத்துல ஒரு அம்மன் கோயிலும், அதை தாண்டி போனா ஒரு பிள்ளையார் கோயிலும், ஊர் எல்லையில வடக்கு திசையில ஒரு முனீஸ்வரனும் சேர்ந்து இருக்குதுதான் உங்க ஊரு. உண்மையல்ல? ஆனா உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். பழங்காலத்துல இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா இருக்கு. அந்த தெய்வத்தை சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னால ரொம்ப பிடிவாதமா நீங்க கும்பிட்டு வந்தீங்க. ஆனா இப்போ சமீப காலமா உள்மனத்தோட உங்களால கும்பிட முடியல. அப்படி கும்பிட முடியாம போனதுக்கு நமக்கு தான் எதுவுமே நடக்க மாட்டுக்க. சோதனையான காலமா இருக்க. என்னத்தை கும்பிட்டு என்ன செய்ய போறோம்? நம்ம குடும்பமும் ஒற்றுமையா இல்லை, நம்மளும் நல்லா இல்லை. சரி, ஏதோ கும்பிட்டு போவோம் அப்புறம் நினைச்சு இங்க கும்பிட்டுக்கிறீங்க. இதற்கிடையில ஒரு சிவன் சேத்திரம் போகணும்னு சொல்லி உங்க உள்ளத்துல நினைவு இருந்துச்சு. அந்த சிவன் கோயிலுக்கு நீங்க போகாத குறை இப்ப இருக்கு. அதை ஒரு நாள் போயிட்டு வந்துடணும். கால் வந்துட்டு வாங்க. அப்படியா? ஓ சரி, வரலாம். நீ பெத்த பிள்ளைக்கு கல்யாண விஷயமாக 1.25 ஆண்டுகளாக கடினமான ஒரு முயற்சியும் தேடலும் நடந்து கொண்டு இருக்கு. சில இடத்துல ஜாதகம் பொருத்தமா வந்துச்சு. 3 பெண்கள் வந்து கல்யாணம் நடந்துருங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பேசணும். ஆனா 3மே நடக்காமலே போயிடுது. இதுக்கு சொந்தக்காரங்களால எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உங்க உள் மனசுக்குள்ள இருக்கு. உண்மையா? அது ஓவழியில் உள்ள சொந்தமா இவாவளியில சொந்தமான ஒரு கணக்கு கேட்டா ஓவழியில சொந்தத்துல வச்சுதான் உனக்கு சந்தேகம். உண்மையா இல்லையா? ஆனா இந்த மனுஷன் ஒரு பேரும் ஒண்ணுமே செய்யல. வீணா யாரையும் கற்பனை பண்ணி குற்றம் சுமத்தி பாவத்தை நம்ம சுமக்க கூடாது, சரியானா? பாவத்தை சுமக்க கூடாது. உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இந்த பிறவியில பொறுப்படுத்திக்கிட்டவன் யாருன்னு தெரியுமா? நான் தான் கருப்பசாமி. அதனால என் பொறுப்புல விட்டுரு. உன் மகனுக்கு 9 மாதத்துல கல்யாணத்தை முடிச்சு ஜம்ஜம்னு வாழ வைக்க. ஆம்பளை பைய பிறப்பான், ட்ரௌசரும் சட்டையுமா ஆனந்தமா இருப்பான். கருப்பசாமி அப்படின்னு பேர் வை. கால் விட்டுருவான். பைபாஸ் ரோடு போகுது. குச்சிலி பிச்சிலி கிச்சிலி
உங்க ஊர்ல இருந்து ரைட் சைடுல ஏறினா ஒரு பைபாஸ் ரோடு போகுது. அப்படி போனா ஆத்தூர் போகணும்லப்பா. ஆத்தூர் ரோடா அது? ஆமா, போர்டு போட்டிருக்கான் பார்த்தேன். 18 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. கரெக்ட் தான். ஓகே. அந்த ஆத்தூர் பகுதி பக்கத்துல இருந்தும் சில நண்பர்கள் வாயிலாக உனக்கு பெண் துப்பு கிடைக்கும். கல்யாணத்தை முடிச்சிருவோம். சந்தோஷமா இருப்போம். கவலைப்படாத, வெற்றி உண்டு மகனே. தை மாதத்துக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி தருகிறேன். ஜீவிக்க வைக்கிறேன். வாழ்க. சாப்பாடை முடிச்சுட்டு தான் நீங்க போகணும். 3 மணிக்கு மேல ஊருக்கு கிளம்புங்க. போய் உட்காருங்க. அதே சேலம் எல்லை, அதே சேலம் எல்லை. சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. அந்த படம் வருது. அடுத்து என்ன வருது? காசிக்கு காசிக்கு போகும் சன்னியாசி உந்தன் குடும்பம் என்னாகும் நீ யோசி. உத்தராட்சி கொட்டை போட்டாங்க. இன்னொரு காலம் கங்கைக்கு போகும் பரதேசி நேற்று வரை நீ சுகவாசி. ஏற்கனவே கல்யாணம் முடித்து சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்து இப்ப வாழ்க்கையை பிரிந்து பேதமுற்று நீதிமன்றத்தின் வாசலிலே காத்திருக்கும் ஒரு வாயில் காவலனை போல் வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. கால் ஒன்றுவா. இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறம் அப்படி சொல்றாங்க. அது யார் இருந்தா நல்லறம்? வீட்டுக்காரி நல்லவளா இருந்தா தான் இல்லறம் நல்லறம். அப்படி இல்லைன்னா அது பெரிய அறம், அறுக்கிறது. அதனால இப்போ அந்த வாழ்க்கை கூடுமான்னு பார்த்தேன். அது செட் ஆகாதுன்னு உத்தரவாயிடுது. அந்த இது கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அதனால அந்த கேஸ்ல உனக்கு நான் வெற்றியை தாரேன். 3 பிரிவான வழக்குகளை உன் மீது சுமத்தி இருக்கிறார்கள். புரியுதா? பெண் வன்கொடுமை ஒன்று, இன்னொன்னு ஜீவனாம்சம், இன்னொன்னு வாழ்க்கை சரியா நடத்தல அப்படிங்கிற கேரக்டர் வேஸ்ட். இந்த 3 விதமான வழக்கு உன் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 3ஐயும் நான் வெற்றியாக வச்சு நீ நிரபராதி என்பதை உணர்த்தி உனக்கு புனிதமான வாழ்க்கையும் தரேன். உன் கேஸ அடிச்சு தரேன். 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. தொடர்ந்து என்னை பார்க்க தெரியும். எனக்கு மடக்கிறது போ. யார்கிட்டையும் இதை பத்தி ஓயாம புலம்பிக்கிட்டு இருக்காத. யார்கிட்டையும் இதை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்காடா. ஓகே. கர்மசாமி, ஆமா, அதே சேலம் எல்லை. சொந்தத்துல பெண் இல்லை, கல்யாணம் முடிக்கணும்னு கேட்டு வந்தவன். சொந்தத்துல பெண் இருக்காடா? கால் வந்துட்டுவான். அடையாளம் தானே. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா, கேட்டு பார்ப்போம். அது என்னென்னு கேட்கணுமா? ஓகே, என்னென்னு பேசிடுவோமா? சரி. இவன் பேருக்கு இருக்கா? யார் பேருக்கு இருக்கு? உங்க வீட்டு டாக்குமெண்ட், உன் பேரில் உள்ள டாக்குமெண்ட் எங்கடா இருக்கு? நீ கையெழுத்து போட்டிருக்கியா? அதில் கால் வந்துட்டு. நான் படித்து பார்த்தேன். சரி, இவனுடைய விஷயம் அதை மாட்டிக்கிட்டு. சரி, இதுவரை தொழிலில் முன்னேற்றம்னு சொல்லி எவ்வளவோ பணங்களை வேஸ்ட் ஆக்குனேன். ஆனா இதுவரை ஒரு ஸ்டேட்டஸான ஒரு சூழ்நிலையை பெற முடியாத ஒரு வேதனை உள்ளத்துல இருக்கு. இப்ப அடுத்து புதுமையாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற ஒரு ப்ராப்ளம், ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் வரப்போகுது. அதுல ஒரு ப்ராப்ளமும் சேர்ந்து இருக்கு. அது ஆன்லைன் வழியாக இருந்தா நீ தோத்து போயிருவ, மேனுவல் லைனாக இருந்தா நீ ஜெயிச்சிருவ. புரியுதா? அதனால மேனுவலா இயற்கையா இருக்கக்கூடிய பிசினஸை பண்ணு, ஆன்லைன்ல கைவிட்டு. சரியா? இதற்கிடையில நீ உன்னுடைய நெட்வொர்க் மூலமாக கல்யாணத்துக்கு பெண் தேடியது உண்டு. அதுல பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் செட் ஆகலைங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துல ஓடி போச்சு. கால் வந்துட்டு நம்ம நெட்டுக்குள்ளேயும் போயிருவோம். உன்னுடைய தாயார் எங்கடா இருக்காங்க? அவங்களுடைய ஆத்மா இன்னும் சாந்தமாகாத காரணத்தால தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன். நான் சொல்றதை நீ செஞ்சிருவியா?
ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கிட்டு என்னை வந்து பார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி 18ஆம் தேதிக்கு பிறகு உனக்கு ஒரு 3 ஜாதகம் நான் கொண்டு வரேன். உன்னை போல படித்த ஒரு பெண்ணாக உனக்கு இருப்பாள், பிசினஸ் லைனில் ஒத்திருப்பாள், பட்டணத்தில் போய் நீங்கள் வாடுவீங்க. பெங்களூரை நீ தேர்ந்தெடுப்பாய். எந்த ஊரை? அதில் உனக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சொந்தமாக வீடும் அமையும். பெங்களூரில் பெண்ணை தேர்ந்தெடுப்பனா தொழிலை தேர்ந்தெடுப்பனான்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் ஓடுதலாடா. அதனால் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து கேளு, அசத்தி தாரேன், நல்ல வழியை பண்ணித்தாரேன் மகனே. இந்த பணத்தெல்லாம் பெற்றுக்கொள்வாய். இந்த ஆனந்தமாக இரு. கிருஷ்ணகிரி. அடுத்து அழைப்போம் செல்வ மக்களே, சாந்தமுடன் இருப்பீராக. சங்க தமிழ் போல் தனித்தவள் சக்தி தமிழின் உன் பேர் என்னடா? உன் மனைவி எங்க? தமிழின் சுபை போல். குழந்தை தேடி வந்தவர்கள் யாரப்பா? கால் வந்துட்டாங்க. தம்பி நல்லா இருக்கியா? எல்லாம் ஒரே குடும்பமா? எல்லாரும் வந்து ஒன்று உட்காருங்க. மகமாயி கருணை உள்ள தாயே. தம்பி உன்னைய மட்டும் தனியா நான் கவனிச்சு பார்த்தேனே, நீ கவனிச்சியா? இப்ப நிற்கும் போது ஏன் அப்படி கவனிச்சேன் அப்படின்னு சொன்னா, பக்தர்கள் என்னை தேடி வரக்கூடியவங்க பக்கத்துல வாங்க. ஒருநிலைப்பட்ட மனதோடு இருக்கணும். சும்மா நீங்க வாட்டு ஒன்று நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா செட் ஆகாது. ஒரு கவனத்தோடு இருக்கணும். என்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் பூரண சரணாகதியோடு வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். பூரண சரணாகதியோடு வந்து விட்டால் அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். சில பேர்கள் வருகிற பொழுது கருப்பசாமி எல்லாருக்கும் சொல்றார், நமக்கும் சொல்லட்டும், நம்ம நல்லா இருப்போம் என்ற மாவுலையும் ஒட்டாம பணிகாரத்திலையும் ஒட்டாத மனநிலையோடு சிலர் வருவார்கள். அவர்களையும் நாம வாக்கு கொடுக்கிறோம். சில பேர்கள் நமக்கு இந்த பிரச்சனை தீரணும், சாமிகிட்ட போய் கேட்போம், தீர்ந்துரும் அப்படி என்று நினைத்து வருவார்கள். அவர்கள் நம் மீது பற்று வைத்திருக்கவும் செய்யலாம், பற்று வைக்காமலும் இருக்கலாம். ஆனா அவன் கேள்விக்கு பதில் வேணுங்கிற ஒரே நோக்கத்தில் இருப்பான். அதுக்கும் நம்ம பதில் சொல்றோம். சில பேர்கள் எல்லா மருத்துவத்தையும் பார்த்துருப்போம், எல்லாம் சரியாகல. ஆனா இந்த சாமி சொன்னா சரியாகும்னு சொல்றாங்க, ஒரு நம்பிக்கையோடு போயிடுவோம், தெளிவா நடந்துடட்டும் அப்படிங்கிற நோக்கத்துல சரணாகதியா வருவாங்க. அவங்களுக்கும் பதில் சொல்றோம். அதுல சம்பந்தப்பட்ட ஒருவனுக்கு சயின்டிபிக்கா எதுவுமே இல்லையே, இதுல சாமி என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற உள்நோக்கத்தை மனத்துல வச்சுக்கிட்டு இதுல என்னடா பதில் கிடைக்கும், என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே, ஏதோ கூப்பிட்டுட்டாங்க வந்துருவோம் பார்த்துருவோம் அப்படின்னு பற்றற்ற நிலையிலும் சிலர் வருவார்கள். அவர்களுக்கும் நம்ம பதில் அளிக்கிறோம். அதுதான் உனக்கு சரியான கால் வந்துட்டுவாங்க. என்னம்மா சரியானம்மா? யாருடைய எண்ணத்தையும் வைத்து நான் யாரையும் வெறுப்பதில்லை. அதுக்கு தான் முதல்ல உங்களுக்கு ஒரு டாபிக் பேசினேன். குரு எப்படி இருக்கணும்? குற்றவாளியை கூட மன்னிக்கு ஏற்கக்கூடிய குணம் உடையவனா இருக்கணும். மனிதன் விதவிதமான சிந்தனை உடையவன், விதவிதமான ஆசை உடையவன். எண்ணில்லாத அறிவை பயன்படுத்தி இந்த உலக அனுபவத்துக்கு ஆன்மீகம் பொருந்துமா பொருந்தாதாங்கிற உணர்வு உடையவன் மனிதன். அதுல அவனுடைய சிந்தனை பல்வேறு சிந்தனைகளை கொடுத்துருக்கும். புரியுதா? அவனுடைய அறிவுல நமக்கு பொருந்தக்கூடியது இருக்கும், எனக்கு பொருந்தாததும் இருக்கும். அதுக்காக அவனை பகைத்தோ வெறுத்தோ ஒதுக்கியோ நடக்கக்கூடிய ஒருவன் குருவாக இருக்க இந்த உலகத்தில் முடியாது. எல்லாருடைய மனதையும் ஏற்று எல்லாருடைய மனதுக்கும் பதிலும் சொல்லி பலனும் கொடுத்தா தான் அவன் குருவாக இருக்க முடியும். ஆனால் என் மனம் எப்பொழுதுமே தெளிவாகவே வச்சிருக்கேன். நீங்கள் கலங்காமல் இருக்கலாம், என்னை பூரணமாக நம்பலாம். நீங்கள் பார்த்த மருத்துவத்தில் குழந்தை சம்பந்தமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் வந்திருக்கும். ஆனால் மருத்துவத்தில் எதிர்மறையாகத்தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரே ஒரு வழி, என்னையை மட்டும் ஒரு இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். அந்த பையனுக்கு செங்கோட்டுவன் அப்படின்னு பேர் வைக்கணும். அது என்னடா செங்கோட்டுவன்? நோ,
செங்கோட்டுவன் அப்படின்னா யாரு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எம்பெருமான் முருகனுடைய பெயர். முருகனுடைய பெயர். நீ மருத்துவ சிகிச்சை செய்யறதுக்கு ஒரு முறை டெஸ்ட்டுக்கு போவ. அதுல உனக்கு அந்த பதில் கிடைக்கும். ஆனா அதையெல்லாம் ஜெயித்து உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதுதான் நடக்க போற உண்மை. அப்படி பிறக்கிற பையன் ஆம்பளை பயலா இருப்பான். அவனுக்கு சுண்டு விரல்ல நடுவுல ஒரு மச்சம் இருக்கும். முருகப்பெருமானுடைய சக்தியை பெற்றவனாக இருப்பான். 3 வீடுகளுக்கு அதிபதியாக இருப்பான். எதிர்காலத்துல அவன் அரசு உத்தியோகம் பெறக்கூடிய சக்தி உடையவனாக இருப்பான். கால் ஊட்டு. அடுத்தும் பேசும். வித்தியாசமான ஒரு வாரிச உன் சகோதரி கேட்கிறான். என்னடா இன்னொரு வரம் உனக்கு என்னமா வேணும்? கண்டிப்பா படிச்சிரு. உனக்கு நான் அந்த போஸ்டிங் போட்டு தருவேன். ஆமா, பொம்பளை பிறப்பா அகிலாண்ட ஈஸ்வரின்னு பேர் வச்சுக்கோ. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பேர் வைப்ப? செங்கோட்டுவன். பொம்பளை பிள்ளைக்கு அகிலாண்ட ஈஸ்வரி. முத பிள்ளை ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்கல. ஆம்பளை பையன் தான் முதல்ல பிறப்பான். என் வாக்குப்படி அந்த உத்தரவு. இந்தா மகனே, என்னைக்கும் செம்மையாக இருப்பாய், உயர்வாக இருப்பாய். நல்லாரு. அந்த போஸ்டிங் உனக்கு உண்டு. நல்லபடி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இங்க இருந்து 3 மணிக்கு மேல புறப்படுங்க. என்னெல்லாம் அப்படி முடிக்க அப்படி சொன்னதுக்கு பார்த்தாச்சு ஒழுங்கா நடந்துற போது இதையும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு அவன் நினைக்காம பாத்தியா? நல்ல பொண்ணு தான்டா பார்த்துருக்கு, நடந்துரும். நாங்க கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி புத்தம் 2 பேரும் ஒண்ணா வாங்க. நல்லா சரி. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, கரெக்ட். ஓகே. தஞ்சாவூர். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நல்ல முடதே அக்கா, இன்னொருத்தன கால் வந்துட்டு. நம் எல்லோருக்கும் தந்தை ஒருவன், ஒருவனை நம்பி வந்தாயா, இல்லை இறைவனை நம்பி வந்தாயா? தாயாரை தந்தை மறந்தாலும் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வீடு வாசல்களிலே தெய்வீகமற்ற செயலும் மாந்திரிகத்தால் சில பிரச்சனைகளும் நடந்து குடும்பத்துல மன நிம்மதி இழந்த வேதனைகள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு பிள்ளையால மனக்குழப்பமும் அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு குழப்பமான கேள்வியும் உள்ளத்துல ஓடிக்கிட்டு கால் வந்துட்டு வரலாம். உள்ளோர்க்கு எல்லாமும் சொந்தம். அதனால வீடு மாத்திரையும் லட்சுமி கடாட்சமாக்கி பிள்ளையினுடைய வாழ்க்கையும் செம்மையாக்கி தார. வேற என்னப்பா வேணும்? அந்த கல்யாணத்தை ஆனந்தமா நடத்தி தாரேன், செம்மையா இருக்கலாம். அதுக்கு பணமும் உண்டு, பூவும் உண்டு, கனியும் உண்டு, வெற்றியும் உண்டு. வருக. அந்த பணத்தை வாங்கிறதுக்கு சட்டப்படி ஒரு இடைஞ்சல் இருக்கு. ஒருத்தன் அதில் ஊடால உட்காந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சரிண்ணா, என்னை நினைச்சுக்கிட்டு அடுத்த வாரம் போய் கேளு. அவன் சங்க நான் பிடிச்சிருந்தேன், பணம் உன் கையில் வந்துடும். ஓடிப்போ. அடுத்து பேசுவோம் மக்களே. உன்னுடைய வீட்டு எல்லைக்கு பின்பக்கத்துல நிறைய வண்டி வாகனங்கள் போகிற சத்தம் கேக்கு. அதுல இருந்து அந்த பக்கம் போனா ஊசியா ஒரு கோபுரம் தெரியுதா? என்ன கோயில்டா அது? நல்ல கோபுரம் கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமா, சரி, காட்டிருக்கேன். காலைல வந்துட்டு வரலாம். மூன்றாண்டு காலங்களாக உடல்நிலை சம்பந்தமான மன வருத்தமும் குறைபாடும் உனக்கு இருக்கு. எதிர்பாராமல் நம் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு பயம் உள்மனத்துக்குள்ள இருந்து சரியா உறங்காமலும் ஒண்ணுக்கு போற விஷயத்துல மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்து என்ன போற விஷயத்துல? வரலாம் மகனே.
இதற்கிடையில மனைவியினுடைய ஆரோக்கியம், பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் அடிக்கடி மன சலனங்கள் நடக்கும். ஒரு பிள்ளைய பத்திய உள்குழப்பம் சங்கடத்தை கொடுத்து வாழ்க்கைக்கு கேள்விக்குறியை உருவாக்கி வச்சிருக்கு. தேவையில்லாமல் நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுமா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் ஓட்டிக்கொண்டிருக்கிறது. உண்மையா? கால் வந்துட்டு வா. சங்கீத டாக்குமெண்ட் சரியில்லையா? உன் வீட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எங்கடா இருக்கு தம்பி? எங்க தம்பி கிட்ட இருக்கு. அதான் தம்பின்னு சொன்னேன். தருவானா? தருவாங்க. எப்படி தருவான்? யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு சொல்லணுமா, சொல்லாமல் சொல்லணுமா? இல்லை அப்படியே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமா நீ வாங்கி கையில் வச்சுக்காயேன். சரி வாங்கிடுறேன். அதுக்கு அங்கிட்ட என்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்காதப்பா. சரிங்க. சரிண்ணா? சரிங்க. நல்ல பையன். காலைல விட்டு வா. இப்போ வேற என்னப்பா செஞ்சு தரணும் உனக்கு? இப்போ பயங்கரமாக வலிங்க. கால் கொஞ்சம் தூரம் நடந்தால் அப்படியே மரத்து போய் நடக்க முடியல. நானும் ஆற்றுல எல்லாம் பார்த்தாச்சு, சரி வரல. கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை. இடுப்பு சம்பந்தமான விஷயத்தை பார்க்கும் பொழுது கிட்னி சம்பந்தமா யாராவது சொன்னாங்களா? இல்லைங்க. அது விஷயமா போய் ஆராய்ச்சி பண்ணினியா? பண்ணுங்கய்யா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லுங்க. சரி, 65% உனக்கு நல்லா இருக்கு. இந்த கைகால் வீக்கம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் மருத்துவம் பார்க்கணும். இந்த வலி வேதனை இல்லாமல் உன்னை நான் காப்பாற்றி தரேன். சரிண்ணா? வேலை பார்க்குற விஷயம் வழக்கு வரக்கூடிய அளவுக்கு குழப்பம் இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீக்கி உன்னை செம்மையாக்கி தந்துருந்தேன். உன் பக்கத்தில் வெற்றியை தந்தா போதும்னா வேற என்னப்பா வேணும்? வேலையில் பதவி உயர்வு சம்பளம் நடக்கும். சந்தோஷமா இரு. இந்த செப்டம்பர்லேயே உனக்கு போட்டுருவாங்க. நல்லா இருப்பாங்க. புண்ணியமா இரு. என்னை பார்த்துப்போம். சரிங்க. கருப்பசாமி. ஆமா, கரூர். சொற்றுணை வேதியன். கரூர். சொற்றுணை வேதியன் என்பது தேவாரம். தேவாரம் எல்லாமே யாருக்கு பாடியிருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் பாடியிருக்கு. சிவன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? சிவன் கரூர்ல சிவன் கோயில் யார் எல்லைக்கு போக வேண்டியது இருக்குப்பா? இருக்கா? என்ன என்ன சிவன்? பசுதீஸ்வரன். கால் விட்டுவா. வாப்பா. என்ன வேணும்ப்பா உனக்கு? அம்மா இவ்வளோ நாள் சேர்ந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பாவை சண்டை கட்டிட்டு மறுபடியும் வந்தால் நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வெள்ளை பூ சிவப்பு பூ. கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் கரூரா? நீ கரூர் இல்லையே. கரூரா? வெண்ணைமலை முருகன் கோயில் எங்கே இருக்கு? உங்கள் ஊர் எல்லாம் தானா? சரி சரி. தம்பி, உனக்கு உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லிடணும். இவங்கெல்லாம் உனக்கு யாருடா? என்னுடைய குருநாதருங்க அவர். குருனா எதில் குரு? அவர் தொழில் இல்லைங்க. தொழில் குரு. யார்? அந்த கண்ணாடி போட்டவரா? சரி, நீ சாட்சி வந்து உட்கார். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்க. உன்னுடைய தந்தையாருடைய குணபோகம் தான் சரியில்லை என்பதுதான் உண்மை. தன் குற்றத்தை மறைப்பதற்காக நிறைய பொய்யான வார்த்தைகளை சொல்லி உங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இதில் உள்மனம் பாதிக்கப்பட்டவள் உன் தாயார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அவள் மீது குற்றம் இருக்குன்னு சொல்லி மட்டும் யாரும் கற்பனை செய்து விடாதீர்கள். நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதமாகட்டும் என்ற எண்ணத்தில் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சிடணுங்கிற ஒரே நோக்கத்தில் நீ நினைக்கிற. ஆனால் அவங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்தா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நான் சொல்லணும்பா. உண்மையை சொல்லணுமா வேண்டாமா? இன்னும் ஒரு முறை காலை விட்டு வந்து உட்கார்ந்து கண்ணை முடிக்கா. 3 இடத்துல உன்னுடைய பயோடேட்டா இருக்குடா. சரிண்ணா? அந்த 3ல் ஒரு கம்பெனி உனக்கு சம்பளம் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும்
ஆனா உன்னால பாடுபட முடியாது. இன்னொரு கம்பெனில இப்ப வேலைக்கு உனக்கு டிக் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா சம்பளம் 70க்குள்ள தான் கிடைக்கும். போலாமா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அந்த வேலை சரியாக 1.25 மாதத்துல கிடைச்சிரும். கிடைச்ச உடனே மாத சம்பளம் இங்க நடக்கக்கூடிய கருப்பசாமிக்குடா, இங்க நடக்கிற தானம் தர்மத்துக்கு கொடு. அத்தனை புண்ணியமும் உனக்கு கிடைச்சு புனிதமான வாழ்க்கையும் அமையும். நல்லா இரு மகனே, வெற்றி அடைவாய். இங்க உள்ள கருப்பசாமி தான். குலதெய்வம் எங்க உள்ள கருப்பசாமின்னு கேட்கிற? கண்ணை மூடு. மார்க்கெட்ல இருந்து நேரம் மேல எஸ்டேட்டுக்கு போற வழியில ஒரு மொட்டை இருக்கு. அதுக்கு கீழே இடது பக்கத்துல பள்ளத்துக்குள்ள ஒரு கருப்பசாமி இருக்காரு. அவர் உங்களுக்கு கும்பிட்டுக்கலாம். பொள்ளாச்சி எல்லையிலே தான் உங்க குலதெய்வமும் இருக்கு. வணங்கி வாருங்க. வாழ்க்கை 3 மணிக்கு மேல போ உட்கார். நலமான செல்வம் தேன்மொழி பேசும். நான் பெத்த பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அவ புத்தியில குழப்பமில்லாம நீ தான் காப்பாற்றணும். அப்படி காட்டுனது யாரு? கால் வந்துட்டு வரலாம். விசாவெல்லாம் ரெடி ஆயிடுதா? பாஸ்போர்ட் இன்னொரு தடவை கால் வந்துட்டு கண்டவுடன் காதலித்து மாமா 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 இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா எங்க போறியா? ஓ சரி சரி சரி. உன் பிள்ளை நல்ல முறையில படிச்சு வெற்றியாகி வந்துருவா, கவலைப்படாத. இப்ப அவ வெளிநாட்டுக்குன்னு எடுத்திருக்க இந்த முயற்சியில எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம நான் வெற்றியாகி ஜெயிச்சு தந்தா போதும்ல. அருமையா ஜெயிச்சு தந்தேன். அவளுடைய மனத்தை மீண்டும் யாரும் இடைஞ்சல் பண்ணி அவ படிப்புக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்குல்ல. அந்த இடைஞ்சலை வராம நான் தடுத்து நிறுத்திருந்தேன். அவளை தனிமை உட்கார்ந்து படிக்க வச்சு வெற்றியாகி தந்துருவேன். அங்க இருந்து வரையில எந்த வேதனையும் இல்லாம உன் பிள்ளை உத்தமையா வந்து சேருவான். கால் வந்துட்டு